மகாபாரதத்தின் கரைபடிந்த அத்தியாயம். திரௌபதியின் துகிலுரிதல். விரிவான வரலாறு. மகாபாரதத்தில் திரௌபதிக்கு நடந்த அநீதியின் வாயிலாக வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை இதில் கதைகளாக கூறுகின்றன். கேளுங்கள். மகாபாரதம் என்பது இந்தியாவின் பழமையான இதிகாசம். அதில் குருகுலத்தின் இரு பிரிவுகளான பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையேயான பகைமை, ஆசை, தர்மம் மற்றும் அதர்மத்தின் போராட்டத்தை சித்தரிக்கிறது. இந்த சம்பவம் ஹஸ்தினாபுரத்தின் அரசவையில் நடக்கிறது. அங்கு குரு வம்சத்தின் பெரியவர்கள், ஞானிகள், வீரர்கள் அனைவரும் கூடியிருந்த ஒரு பிரம்மாண்டமான சபா மண்டபம். இந்த சபை பொதுவாக தர்ம விவாதங்களுக்கும் அரசியல் முடிவுகளுக்கும் பயன்படுத்தப்படும் இடம். ஆனால் அன்று அது மனித எழுவின் உச்சத்தை காணப்போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. எல்லாம் தொடங்கியது சூதாட்டத்துடன். கௌரவர்களின் மூத்தவனான துரியோதனன் தனது மாமா சகுனியின் வஞ்சகத் திட்டத்தால் உந்தப்பட்டு பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தான். சகுனி காந்தார தேசத்தின் இளவரசன். சூதாட்டத்தில் தந்திரமான பாசகைக்கு பெயர் பெற்றவன். அவன் பாசகைகள் எப்போதும் தனது விருப்பப்படி விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஒரு மாய வித்தை. பாண்டவர்களின் மூத்தவன் யுதிஷ்டிரர், தர்மராக அறியப்பட்டவர், சூதாட்டத்தின் போதைக்கு அடிமையானவர். அவர் தனது நிதானத்தை இழக்கத் தொடங்கினார். முதலில் தனது பொக்கிஷங்களை இழந்தார். தங்கம், வைரங்கள், யானைகள், குதிரைகள் அனைத்தும். பின்னர் தனது நாடு, ஹஸ்தினாபுரத்தின் பகுதிகள், இந்திரபிரஸ்தம் என அனைத்தையும் பந்தயமாக வைத்து தோற்றார். சபையில் உள்ள பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் போன்ற பெரியவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அரசனின் விளையாட்டு என்பதால் தலையிடவில்லை. யுதிஷ்டிரரின் தோல்வி தொடர்ந்தது. அவர் தனது தம்பிகளை பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஒவ்வொருவரையும் பந்தயமாக வைத்து இழந்தார். இப்போது அவருக்கு எதுவும் இல்லை. சகுனி சிரித்துக்கொண்டே கூறினான், இன்னும் ஒன்று மீதம் இருக்கிறது. ஓ ராஜா, உன் மனைவி பாஞ்சாலி. யுதிஷ்டிரர் மதிமயங்கிய நிலையில் தனது மனைவி திரௌபதியை, பாஞ்சால தேசத்தின் இளவரசி, பாண்டவர்களின் பொது மனைவி, பந்தய பொருளாக வைத்தார். சபையில் ஒரு அதிர்ச்சி அலை பரவியது. ஆனால் யாரும் எதிர்க்கவில்லை. சகுனியின் பாசகை மீண்டும் துரியோதனனுக்கு சாதகமாக விழுந்தது. பாண்டவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாறினர். வெற்றியின் களிப்பில் திளைத்த துரியோதனன் தனது ஆணவத்தின் உச்சத்தை எட்டினான். அவன் சபையில் உள்ள அனைவரையும் பார்த்து சிரித்தான். இப்போது பாண்டவர்கள் என் அடிமைகள், பாஞ்சாலி என் அடிமை என்று அறிவித்தான். அவன் தனது தேரோட்டியான பிராதிகாமியை அழைத்து, போய் அந்த புறத்தில் இருக்கும் திரௌபதியை இங்கு அழைத்து வா. அவள் இனி என் சேவை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். பிராதிகாமி அந்த புறம் சென்றான். அங்கு திரௌபதி தனது ராஜ்ய வாழ்க்கையின் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் ரஜஸ்வலையில் மாதவிடாய் காலம் இருந்தாள். ஒற்றை ஆடையுடன், தலைமுடி அவிழ்த்த நிலையில். பிராதிகாமி அவளிடம், ராணி, உன் கணவர்கள் உன்னை சூதாட்டத்தில் இழந்துவிட்டனர். நீ கௌரவர்களின் அடிமை, சபைக்கு வா என்றான். திரௌபதி அதிர்ச்சி அடைந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அவள் தனது புத்திசாலித்தனத்தை இழக்கவில்லை. அவள் கேட்டாள், என் கணவர் யுதிஷ்டிரர் தன்னை தோற்ற பிறகு என்னை பந்தயம் வைத்தாரா, அல்லது என்னை வைத்த பிறகு தன்னை தோற்றாரா? ஒரு அடிமைக்கு தன் மனைவியை பந்தயம் வைக்க உரிமை இல்லை அல்லவா? இந்த கேள்வி சபையில் எதிரொலித்தது. பிராதிகாமி திரும்பி வந்து இதை சொன்னான். துரியோதனன் கோபமடைந்தான். அந்த அடிமை பெண் கேள்வி கேட்க துணிகிறாளா? துச்சாதனா, நீ போய் அவளை இழுத்து வா என்றான். துச்சாதனன் கௌரவர்களின் கொடூரமான சகோதரன், மிருகத்தனமான உருவத்துடன் அந்தப்புறம் சென்றான். அவன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து, வா அடிமை, உன்னிடம் சபையில் என்று கத்தினான். திரௌபதி அலறினாள். விடு, நான் ரஜஸ்வலையில் இருக்கிறேன். இது அநீதி. ஆனால் துச்சாதனன் கேட்கவில்லை. அவன் அவளை தரதரவென இழுத்தான். அரண்மனையின் நீண்ட வீதிகள் வழியாக அரசவையின் நடுவே. சபையில் உள்ள அனைவரும் இதை பார்த்தனர். பீஷ்மர் தலை குனிந்தார். துரோணர் வாய்மூடினார். விதுரர் மட்டும் இது அதர்மம் என்று முணுமுணுத்தார். ஆனால் அவரது குரல் அடங்கியது. சபையின் நடுவே நிறுத்தப்பட்ட திரௌபதி தனது ஒற்றை சேலையை இருக்க பிடித்து கொண்டு கண்ணீர் வழி அழுதாள். அவள் சபையை பார்த்து கூறினாள், ஓ தர்மத்தின் காவலர்களே, பீஷ்ம பிதாமகரே, துரோணாச்சாரியரே, கிருபரே, நான் ஒரு பேரரசி,
பாஞ்சால் இளவரசி, என் கணவர் தன்னை அடிமையாக்கிய பிறகு என்னை பந்தயம் வைக்க உரிமையில்லை. இது தர்மமா? நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? சபையில் ஒரு பேரமைதி. பீஷ்மர் பதிலளித்தார், இது சூட்சுமமான தர்மம், அரசனின் உத்தரவு என்று தொடங்கினார். ஆனால் முடிக்கவில்லை. அவர்கள் அனைவரும் அரச விசுவாசத்தால் கட்டுப்பட்டிருந்தனர். திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் என்பதால். இதில் விகர்ணன் என்ற ஒரு கௌரவ சகோதரன் மட்டும் எழுந்து, இது தவறு, திரௌபதி அடிமை அல்ல, இந்த சூதாட்டம் அநீதி என்று கூறினான். ஆனால் கர்ணன், துரியோதனனின் நண்பன், எழுந்து, மூடு, 5 கணவர்களை கொண்டவள் பொதுமகள், அவளுக்கு மானம் என்பதே இல்லை என்று கொடுஞ்சொற்களை வீசினான். துரியோதனன் தனது இடது தொடையை தட்டி, வா பாஞ்சாலி, இங்கு வந்து அமர் என்று சைகை செய்தான். இது பீமனை ஆத்திரமூட்டியது. அவன் மனதில், இந்த தொடையை போரில் பிளப்பேன் என்று சபதம் செய்தான். துரியோதனனின் ஆணைப்படி துச்சாதனன் திரௌபதியின் சேலையை பிடித்து இழுக்கத் தொடங்கினான். சபை அதிர்ந்தது. திரௌபதி ஒரு கையால் சேலையை பிடித்து கொண்டு, விடு, இது பாவம் என்று போராடினாள். பாண்டவர்கள் தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர். அவர்கள் அடிமைகள், தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். திரௌபதியின் பலம் குறையத் தொடங்கியது. அவள் பெரியவர்களை நோக்கி, உதவுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் யாரும் வரவில்லை. இறுதியில் அவள் தனது 2 கைகளையும் மேலே தூக்கி, ஹே கிருஷ்ணா, கோவிந்தா, துவாரகாவாசா, ஆபத் பாண்டவா, என்னை காப்பாய் என்று அலறினாள். அந்த நொடி அவள் முழுமையாக சரணடைந்தாள். தன் பலத்தை விட்டுவிட்டு. அதிசயம் நிகழ்ந்தது. கிருஷ்ணர் தனது மாய வடிவில் திரௌபதியின் சேலையை வளரச் செய்தார். துச்சாதனன் இழுக்க இழுக்க சேலை நீண்டு கொண்டே போனது. சிவப்பு, பச்சை, மஞ்சள் என பல வண்ணங்களில் பட்டாடைகள் குவிந்தன. சபை முழுவதும் ஆடைகள் நிரம்பின. துச்சாதனன் களைத்து மயங்கி விழுந்தான். திரௌபதியின் மானம் காக்கப்பட்டது. அவமானம் தாங்காத அவள், இன்று என் தலைமுடியை அவிழ்த்த துச்சாதனனின் இரத்தத்தை என் கூந்தலில் பூசாதவரை என் தலைமுடியை முடிய மாட்டேன் என்று சபதம் ஏற்றாள். இது பாரத போரின் விதையானது. இந்த நிகழ்வு உணர்த்தும் ஆழமான வாழ்க்கை தத்துவங்கள் விரிவான விளக்கம். இந்த சம்பவம் வெறும் வரலாற்று நிகழ்வு அல்ல, அது மனித மனதின் சிக்கல்கள், சமூக அமைப்பின் பலவீனங்கள், ஆன்மீக உண்மைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களை விரிவாக விளக்கும் ஒரு பெரிய பாடநூல். இதிலிருந்து பெறக்கூடிய தத்துவங்களை இன்னும் ஆழமாக உதாரணங்களுடன் விரிவுபடுத்துகிறேன். 1. தர்மத்தின் சூட்சுமம், தி சப்டிலிட்டி ஆஃப் தர்மா. தர்மம் என்பது எளிமையான விதி அல்ல, அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் சூட்சுமமானது. பீஷ்மர் போன்ற ஞானிகள் அமைதியாக இருந்தது. அவர்கள் ராஜ தர்மம், அரச விசுவாசம் என்ற ஒன்றை மட்டுமே பார்த்தனர். ஆனால் ஒரு பெண்ணின் மானத்தை காக்கும் ஸ்திரீ தர்மம் அல்லது மனித தர்மம் அதைவிட உயர்ந்தது. அவர்கள் தங்கள் தனிப்பட்ட பயம், அரசனை எதிர்ப்பதால் ஏற்படும் விளைவுகள் அல்லது விசுவாசத்தால் அநீதியை ஆதரித்தனர். வாழ்க்கை பாடம்: நவீன உலகில் சட்டங்கள் அல்லது அலுவலக விதிகளை மட்டும் பின்பற்றி ஒரு அநீதி நடக்கும்போது, இது என் பொறுப்பு இல்லை என்று ஒதுங்குவது அந்த அநீதிக்கு துணை போவதற்கு சமம். உதாரணமாக, பணியிடத்தில் ஒரு பெண் துன்புறுத்தப்படும் போது செயல்முறை என்று காத்திருப்பது போல, உண்மையான தர்மம் மனிதாபிமானத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். சரணாகதி தத்துவம், இது இந்த சம்பவத்தின் ஆன்மீக உச்சம். திரௌபதி முதலில் தன் உடல் பலத்தால் ஒரு கையால் சேலை பிடித்து போராடினாள். அது அகங்காரம் அல்லது சுய நம்பிக்கையின் வெளிப்பாடு. கிருஷ்ணர் வரவில்லை, ஆனால் 2 கைகளையும் விட்டு, நான் ஒன்றுமில்லை, அனைத்தும் நீயே என்று சரணடைந்த போது உதவி வந்தது. இது பகவத்கீதையின் சரணாகதி தத்துவத்தை எதிரொலிக்கிறது. இறைவனிடம் முழு பாரத்தை போடுதல். வாழ்க்கை பாடம்: வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகளுக்கு நாம் போராட வேண்டும். ஆனால் பெரிய துன்பங்கள், நோய், இழப்பு வரும்போது கவலைப்படுவதை விட்டு இறைவனிடம் அல்லது விதியிடம் சரணடைவது தீர்வு கொண்டு வரும். உதாரணமாக, ஒரு நோயாளி மருத்துவரிடம் போராடி இறுதியில் இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது மன அமைதி கிடைக்கும். இந்த நம்பிக்கை வாழ்வை மாற்றும். 3வது, தீயவர்களின் கூற்றவும் நல்லவர்களின் மௌனமும். சகுனியின் தந்திரம், துரியோதனனின் பேராசை, கர்ணனின் வன்மம், துச்சாதனனின் கொடூரம், இவை அனைத்தும் சேர்ந்து அந்நீதியை உருவாக்கின. யுதிஷ்டிரரின் சூதாட்ட பலவீனம் முதல் தவறு.
நல்லவர்களின் பீஷ்மர் போன்றோர் மௌனம் அடுத்தது. இது சமூக அழிவின் வேர்கள். வாழ்க்கை பாடம்: தீய நண்பர்கள் சகுனி போல நம்மை அழிவுக்கு இழுக்கும். உதாரணமாக போதை அல்லது சூதாட்ட நட்பு. அதேபோல் சமூகத்தில் ஊழல் அல்லது அநீதி நடக்கும்போது நல்லவர்களின் மௌனம் வாக்காளர்களின் அலட்சியம் போல அதை வளர்க்கும். நான் ஏன் தலையிட வேண்டும் என்ற மனநிலை சமூக வீழ்ச்சிக்கு காரணம். 4. விதியின் விளையாட்டு மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு. யுதிஷ்டிரர் தர்மவான், ஆனால் சூதாட்டம் என்ற ஒரு பலவீனம் அவரது முழு வாழ்வையும் அழித்தது. இது கர்ம வினை, விதியும் தனிப்பட்ட தேர்வுகளும் கலந்தது. வாழ்க்கை பாடம்: உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சிறு பலவீனம், புகைப்பழக்கம், கோபம் நம்மை தாழ்த்தும். ஒழுக்கம் 24/7 கடைபிடிக்க வேண்டியது. உதாரணமாக, ஒரு தலைவர் ஒரு சிறு ஊழலில் ஈடுபட்டால் அது அவரது மரியாதையை அழிக்கும். 5. பெண்ணின் கண்ணீர் மற்றும் சமூக அழிவு. திரௌபதியின் அவமானம் கௌரவ வம்சத்தை அழித்தது. அவள் சிந்திய கண்ணீர் போரின் தீயாக மாறியது. வாழ்க்கை பாடம்: பெண்கள் அவமதிக்கப்படும் இடத்தில் செழிப்பு இல்லை. உதாரணமாக, குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் பெண்களை மதிக்காவிட்டால் அது அழிவுக்கு வழிவகுக்கும். பெண் மதிப்பு நாகரிகத்தின் அடிப்படை. இன்று #MeToo இயக்கங்கள் இதை நிரூபிக்கின்றன. முடிவாக, திரௌபதியின் துகிலுரிதல் சம்பவம் நமக்கு சொல்வது: தர்மம் தோற்பது போல தோன்றினாலும் அது வெல்லும். இறைவன் சோதிப்பான், ஆனால் உண்மையான சரணாகதியில் கைவிட மாட்டான். இது வாழ்வின் நிரந்தர உண்மை.